அனைவருக்கும் வணக்கம். காலமாக எந்திரிச்ச உடனே ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு அப்படியே ஈஸி சேரில் அழகாக ஆடிக்கிட்டு அந்த சீனியர் சிட்டிசன்லாம் இந்த பேப்பர் வாசிப்பை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போவும் நடக்குது. சில நேரங்களில் தொலைக்காட்சியும் அந்த செய்திகளை பார்ப்பாங்க. அதே போல் வேலைக்கு செல்கின்ற மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பேப்பர்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்டுட்டு அறக்க பிறகு ஓடினா தான் ஆஃபீஸில் அந்த வேலையை தொடர முடியும்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட செய்தியை மட்டும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இது ரெண்டையும் தவிர்த்து இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்க இளைஞர்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சில இளைஞர்கள் தான் இந்த தொலைக்காட்சி செய்திகளையும் அச்சு ஊடகங்களான பேப்பர்களை நியூஸ் பேப்பர்களையும் படிக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேட்டி காண்றேன். அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இளைஞர்கள் இந்த இதெல்லாம் படிக்கிறது கிடையாது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவையை நான் போகிறேன். ஏன்னா நாட்டினுடைய நடப்பு ரொம்ப முக்கியங்க. இளைஞர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நாடு எப்படி போயிட்டுருக்கு, உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். அவங்க ஒரே வருஷம் சார் எங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் வந்துடும் சார், யூடியூப்பில் வந்துடும் சார், இதுக்கு தான் சார் நாங்கள் மெனக்கிட்டு போகிறோம். அதெல்லாம் திணிக்கப்பட்ட செய்திகளாக மாறிவிடும். அது நிறைய நான் உதாரணங்கள்லாம் சொல்ல முடியும். ஆனால் செய்தி ஊடகங்களான அச்சு ஊடகம் இதெல்லாம் கொஞ்சம் உண்மையை தான் போடுவாங்க. அதில் பொய்யான இதெல்லாம் போட முடியாது. ஏன்னா அவங்க சட்டத்தின் பிடியில் வருவார்கள் என்பதற்காக பெரும்பாலும் பொய்யான தகவலை போடுவது கிடையாது, சொல்வது கிடையாது. அதை முதலில் நீங்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அச்சு ஊடகங்களாக நியூஸ் பேப்பர், அந்த தொலைக்காட்சி இதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்திகளை நீங்கள் புரிந்து கொண்டு நாட்டு நடப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன். இன்றைக்கு 2 செய்திகள் என் மனதை பதப்பதித்தது. ஒன்று, அருப்புக்கோட்டையில் இந்த டிஎஸ்பி அந்த பெண் டிஎஸ்பியை அவங்க பின்புறமாக அந்த கொண்டையெல்லாம் பிடிச்சி தள்ளி அவங்கள தாக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ பெருமை குற்றம் என்பதை அவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தெரியும். காரணம் என்னன்னா, சட்டம் தானே, ஜெயில் தானே, இப்படி தான் பேசுவான். ஜெயில் தானே, போடு நான் பார்த்துக்கிறேன், வழக்கு போட்டு பார்த்துக்கிறேன். இப்படி சர்வ சாதாரணமாக இந்த சட்டத்தை மதிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் பெரிய உதாரணமாக நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை பாழைகளுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுவாங்க மதிய உணவு திட்டம் போல். அந்த மதிய சமையல் கூடத்தில் மலத்தை அப்பி வச்சுருக்காங்க. அந்த நீங்கள் பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான வன்கொடுமை. இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த காலகட்டத்திலையும் இவ்வளோ நாகரிகமான விஞ்ஞானம் வளர்ந்த காலகட்டத்திலையும் இப்படிலாம் இருக்கிறார்களே என்பதை பார்க்கின்ற போது அவர்களெல்லாம் பிடித்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். சட்டத்தை மீறி நீங்கள் எதுவும் செய்து விட முடியாது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஜெயிலில் போய் கிடக்கிறவங்களாம் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அதிகாரத்தில் இருந்தவங்களாம் எப்படி அடங்கி கிடக்கிறான்னு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த செய்தியை பார்த்த நம்முடைய எல் முருகன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. இந்த காலகட்டத்தில் சாதிய வன்கொடுமைகள் எவ்வளோ இருக்குங்க பாருங்கன்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார், பார்த்தேன். அதே போல் இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை மேற்கு வங்காள அரசு ஏற்றிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், பாலியல் வன்கொடுமைக்கு தூக்கு தண்டனையா தீர்வு அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. வரவேற்கக்கூடிய சட்டங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்கள். அட்லீஸ்ட் அது பார்க்க முடியலன்னா ஒவ்வொரு மணி நேரத்துலையும் இந்த நியூஸை ஒளிபரப்படுத்தா இருக்காங்க பல தொலைக்காட்சிகளை. இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுடைய அறிவுத்திறன் வளரும், அதே போல் உங்கள் சிந்தனை திறனும் வளரும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். பாருங்கள், இளைஞர்களாகிய நீங்கள் வருங்கால இந்த நாட்டின் தூண்கள். எத்தனையோ முறை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். எனவே இளைஞர்கள் சிந்தனைக்காகவே இது மாதிரியான செய்திகள் டெய்லி நல்ல செய்தி கெட்ட செய்தி எதுவாக இருந்தாலும் முழுமையாக நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாக இருக்கிறது. ஏதோ நமக்கு ஓட்டு உரிமை வந்துவிட்டது என்பது ஒரே காரணத்துக்காக கூட்டமாக ஆட்டு மந்தைகளை போல் நீங்கள் சிந்திக்காமல் ஏதோ ஒருவன் சொல்வதை கேட்டுட்டு ஓடுவது என்பது மிகவும் தவறான செயல். உங்களுடைய 6வது அறிவை
அடகு வைப்பதற்கு சமமாகிவிடும். எனவே இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.